ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது யூனிட்ல வந்து சம்ஸ் 10 மார்க் சம்ஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து என்னென்னா ஆங்கிள் செக்ஷன், அப்படி இல்லைன்னா எல் செக்ஷன். இதில் வந்து டைப் ஒன்னா ஒன்றும் கிடையாது. எல்லா டைப்புமே ஒரே மாதிரி தான். ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஃபார்முலாவும் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த சம்மு வந்து எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எத்தனை சம்மு கேட்டாலும் ஒரே மாதிரியே செய்யலாம். சரியாப்பா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்டு radius of gyration of L section of dimensions are 100 into 150 into 30 mm. சரியா? இதான் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி உனக்கு 10 மார்க் கொஸ்டின் 10 மார்க் சம் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, 100, 150, 30 அப்படின்னு சொல்லி 3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பெரிய டைமென்ஷனாக எடுத்துக்கோங்க. 2 பெரிய டைமென்ஷன்னா என்னது, 100, 150 தான் 2 பெரிய டைமென்ஷன். இப்போ அவங்க நோட் புக் எடுத்தானே எப்படி இருக்கும், இது வந்து இதை பார்த்தானா நோட் புக் மாதிரி இருக்கா? அப்போ அடிப்பகுதி வந்து எப்படி இருக்குது, நீளம் கம்மியாக இருக்கும், சைடில் அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அடிப்பகுதி நீளம் கம்மியாக இருக்கனால அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், கம்மியான மதிப்பு வந்து போட்டுக்கலாம். இங்கே கம்மியான மதிப்பு வந்து என்னது, இந்த 2 மதிப்பில் 100, 150 கம்மியான மதிப்பு வந்து 100. அதனால் 100 வந்து கீழே போட்டுக்கோங்க. அகலம் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அகலம் அதிகமாக இருக்கனால அதிகமான மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது, 150 mm இருக்குது. இதை அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? இது என்ன செக்ஷன் சொல்லியிருக்காங்க, எல் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. எல் செக்ஷனால் நம்மளுக்கு பார்த்தானா இந்த எல் மாதிரி இருக்கணும். இது வந்து கடைசியாக வந்த ஷேப்பு. நம்ம இப்போ தான் இந்த ஷேப்பு கொண்டு வரோம் ஒவ்வொன்றா. சரியா? அப்போ 3வது டைமென்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 30 mm சொல்லியிருக்காங்களா? அப்போ இங்கே கீழே இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து எவ்வளோ இருக்குது, 30 mm. சரியா? அப்போ மொதல் செக்ஷன் இந்த பச்சை கலர் லைன் வந்து நம்மளுக்கு பச்சை கலர் ஏரியா இருக்குல்ல, அந்த பச்சை கலர் ஏரியா வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இங்கேருந்து இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் லைன்லேருந்து ஒரு 30 mm தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ 2வது செக்ஷனும் கிடச்சிருச்சு. அப்போ மீதி இருக்க ஏரியா வந்து அழிச்சு விட்ருங்க. அழிச்சு விட்டானா நம்மளுக்கு கடைசியாக இருக்கிறது வந்து என்ன இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும். இந்த பச்சை கலர் லைனும் பச்சை கலர் ஏரியாவும் ப்ளூ கலர் ஏரியாவும் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், செக்ஷன் இருக்கும். சரியா? இதை பார்த்தானா எல் மாதிரி இருக்கனால இதை வந்து எல் செக்ஷன் சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா ஆங்கிள் செக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த கீழே ஒரு லைன் இருக்குல்ல, ஒரு ஆரோ மார்க் இருக்குது. இந்த ஆரோ மார்க் வந்து எக்ஸ் அச்சு. இந்த வெர்டிக்கல் லைன் ஒன்று இருக்குல்ல, இது வந்து என்னது, ஒய் அச்சு. சரியா? இப்போ மொதல் செக்ஷன் வந்து இங்கே ரவுண்டு போட்டு 1ன்னு போட்டிருக்கோம். இதான் என்னது, ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். 2வது செக்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. சரியா? இப்போ இந்த மொதல் செக்ஷனோட நீளம் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இது வந்து எவ்வளோ இருக்குது, 100 mm இருக்கா? அப்போ நீளத்துக்கு வந்து நான் சிம்பிள் வந்து என்ன வச்சுருக்கேன், பின்னு வச்சுருக்கேன். இது மொதல் செக்ஷனால் B1ன்னு நான் வச்சுக்கிறேன் பேர். அப்போ B1 = நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, 100 mm, 100 mm நான் போட்டுக்கிறேன். அடுத்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து அகலம் கிடையாது நம்மளுக்கு. இங்கேருந்து இந்த கருப்பு கலர் லைன் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் நம்மளுக்கு அகலம். இது வந்து எவ்வளோ நம்ம வச்சோம், 30 mm வச்சோம். சரியா? அப்போ D1 வந்து எவ்வளோ இருக்குது, 30 mm. ஓகே. அப்போ மொதல் செக்ஷனோட நீளமும் அகலமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவாப்பா? இப்போ இந்த ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஒரு காலத்தை ட்ரா பண்ணிக்கோங்க, டைமென்ஷனுங்கிற ஒரு காலத்தை ட்ரா பண்ணிக்கோங்க, ஏரியான்னு ஒரு காலத்தை ட்ரா பண்ணிக்கோங்க, எக்ஸு ஒய் அப்படிங்கிற ஒரு காலத்தை ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஎக்ஸு ஏஒய் அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் இருக்க மாதிரி ஒரு டேபிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதில் மொதல் செக்ஷன் வந்து பச்சை கலராக இருக்கனால இது எல்லாமே பச்சை கலராக இருக்கும். சரியா? அப்போ மொதல் செக்ஷனோட நீளம் B1 வந்து எவ்வளோ இருக்குது, 100 mm இருக்குது. அது இந்த டேபிளில் போட்டாச்சு. அடுத்து D1 வந்து எவ்வளோ இருக்குது, 30 mm இருக்குது. அதுவும் இங்கே போட்டாச்சு. சரி, ஓகே. அடுத்து 2வது செக்ஷனுக்கு போவோம். 2வது செக்ஷனில் வந்து நீளம் வந்து எவ்வளோ இருக்குது, 2வது செக்ஷனில் நீளம் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் 30 mm இருக்குது. அதை வந்து நீளம்ங்கிறனால நம்ம பின்னு வச்சுருப்போம். இது 2வது செக்ஷனால் B2 நம்ம பேர் வச்சுப்போம். சரியா? இங்கே அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அது நம்மளுக்கு வந்து தெரியாது, இன்டைரக்டாக தான் இருக்குது.
அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது 150 mm இருக்குது சரியா. அதே மாதிரி இந்த கருப்பு கலர் லைன்லேருந்து இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் 30 mm இருக்குது. அப்போ 150ல் 30 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும் 120 இருக்கும். அப்போ அதுதான் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது 120 இருக்குது. அப்போ இந்த 120 + 30 கூட்டினா உனக்கு எவ்வளோ இருக்கணும் 150 mm இருக்கணும் சரியா. அந்த 120 + 30 கூட்டினா 150 இருக்குது. அதான் அந்த லைனு ஓகேவா. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது செக்ஷனோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குது 30 mm இருக்குது. அகலம் வந்து 120 mm இருக்குது. அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. B2ங்கிறது வந்து நீளம் 30 mm, D2ங்கிறது வந்து அகலம் 120 mm சரியா. இப்போ ஏரியான்னா அது நீளம் இன்ட்டு அகலம். அப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனோட ஏரியா வந்து எவ்வளோ 100 × 30. அப்போ 100 × 30னா 3000. இதை வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனால் A1ன்னு வச்சுக்கோம் ஏரியா. அடுத்து ரெண்டாவது செக்ஷனோட ஏரியா 30 × 120. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனானே என்ன ஆகும் A2 = 3600. அடுத்து வந்து எக்ஸ் அச்சு சென்ட்ராய்டு. இந்த இண்டிவிஜுவல் செக்ஷனுக்கு சென்ட்ராய்டு வந்து கண்டுபிடிக்கிறோம். இண்டிவிஜுவல் செக்ஷனுக்கு சென்ட்ராய்டு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலரை பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்வளோ இருக்குது 100 mm இருக்குது. 100 mmல பாதி எவ்வளோ 50 mm. அப்போ 50 mm அவ்வளோதான் சரியா. அதே மாதிரி ஒய் அச்சோட சென்ட்ராய்டு ஒய் பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஒய் பாயிண்ட்டுக்கு இது பண்ணும்போது டியை பார்க்கணும். டி வந்து எவ்வளோ இருக்குது 30 இருக்குது. அப்போ 30ல் பாதி 15. அதை வந்து போட்டாச்சு சரியா. இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா இப்போ இந்த செக்ஷன் எக்ஸ் அச்சை பொறுத்த வரைக்கும் சென்ட்ராய்டு இந்த செக்ஷனோட சென்ட்ராய்டு எக்ஸ் இது பண்ணும்போது எக்ஸ் அச்சிலேயே தான் இருக்குது. அப்போ எக்ஸ் அச்சிலேயே இருக்கனால நம்ம இங்கே வந்து 0ன்னு நம்ம போட்டுக்குவோம். 0 + 30ல் பாதி 15. அப்போ 0 + 15 15 அவ்வளோதான் ஓகேவா. அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது இந்த செக்ஷன் வந்து ஒய் அச்சில் தான் டச் ஆகிருக்கு. ஒய் அச்சில் டச் ஆகிருக்கனால அது வந்து 0 ப்ளஸ்ஸு இதோட இந்த செக்ஷனோட நீளம் எவ்வளோ இருக்குது 30 mm இருக்குது. அப்போ 30ல் பாதி 15. அப்போ 15 நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா. அடுத்து இந்த ரெண்டாவது செக்ஷனோட ஒய்யோட மதிப்பு வந்து எவ்வளோ அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது செக்ஷன் வந்து இந்த எக்ஸ் அச்சிலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது 30 mm தள்ளி இருக்குது. அதனால் அந்த 30 வந்து அப்படியே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ 30 ப்ளஸ்ஸு அடுத்து மிச்சம் இருக்கிறது வந்து என்னது இங்கேருந்து இது வரைக்கும் 120 mm இருக்குது. அப்போ 120ல் பாதி எவ்வளோ 60 சரியா. அப்போ 30 + 60 90. அதானே அது ஒய்2 வந்து 90 அவ்வளோதான். இந்த எக்ஸ் ஒய்யோட மதிப்பு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் இந்த சம் வந்து கரெக்டாக செய்ய முடியும். இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா மொத்த சம்முமே தப்பு தான் சரியா. ஏதாவது டவுட் இருந்தானா கேளுங்க. இந்த இடத்துல ஏதாவது எனக்கு புரியல அப்படின்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அடுத்து ஏஎக்ஸ் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து A1 X1. அப்போ A1ஓட மதிப்பு வந்து 3000, X1ஓட மதிப்பு வந்து 50. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 1,50,000 நம்மளுக்கு மதிப்பு வரும். அடுத்து ஏஒய் அப்படின்னா இது மொதல் செக்ஷனால் A1 × Y1. A1ஓட மதிப்பு வந்து 3000 × 15. அப்போ 45,000 சரியா. அடுத்து ரெண்டாவது செக்ஷனோட ஏஎக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ A2 X2. A2ஓட மதிப்பு வந்து 3600, X2ஓட மதிப்பு வந்து 15. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 54,000 நம்மளுக்கு வரும். அதே மாதிரி ஏஒய் A2 Y2. A2ஓட மதிப்பு வந்து 3600, Y2ஓட மதிப்பு வந்து 90. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 3,24,000 வரும் சரியா. இப்போ ஏஎக்ஸோட மதிப்பு எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ 1,50,000 + 54,000 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2,04,000 ஓகேவா. அதே மாதிரி ஏஒயோட மதிப்பு எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. 45,000 + 3,24,000 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3,69,000 நம்மளுக்கு வரும் சரியா. இப்போ சென்ட்ராய்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சென்ட்ராய்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா வந்து என்னதுன்னா X = summation of AX / summation of A. புக்கில் வந்து summation of AXன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்க A1 X1 + A2 X2 / A1 + A2ன்னு இருக்கும். இதுக்கு ஷார்ட்டாக நம்ம எழுதுறது தானே அது summation of AX / summation of A.
இப்போ இங்கே நம்ம தனித்தனியாக நம்ம செய்கிறோம். அப்படி செய்யாமல் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், மதிப்பை வந்து போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியுமா, எவ்வளோ இருக்குது? 2,04,000. அதான் இங்கே நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டீட்டெயில்டாக தான் இது பண்ணியிருக்கேன். சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னா A1 x1 + A2 x2. A1 x1ஓட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது, 1,50,000. A2 x2ஓட மதிப்பு வந்து 54,000. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினானா என்ன வரும், 2,04,000. அதை தான் நான் இங்கே வந்து டைரெக்டாக டேபிள்லேருந்தே நம்ம எடுத்து போட்டோம். இந்த ஸ்டெப் வந்து நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக இதோட சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு இந்த டேபிளே இருக்குது. அந்த மதிப்பு எடுத்து இங்கே போட்டுட்டு சம்மேஷன் ஆஃப் ஏனா ரெண்டு ஏரியாவையும் நம்ம கூட்டினோன்னா வரதான் அது சம்மேஷன் ஆஃப் ஏ. அப்போ A1 + A2. A1 வந்து 3000, A2ங்கிறது வந்து 3600. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 6600. அப்போ இது ரெண்டுத்தையும் வகுத்தானா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் அது சென்ட்ராய்டில் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்குது, 30.9 mm. அடுத்து ஒய் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒய் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் ஆஃப் ஏஒய் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. இல்லை சம்மேஷன் ஆஃப் ஏஒய் வந்து நம்ம டேபிள்லேருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3,69,000 அப்படின்னு. டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சம்மேஷன் ஆஃப் ஏங்கிறது வந்து எவ்வளோ, 6,06,600. அப்போ இந்த ரெண்டு மதிப்பையும் வகுத்தானா 55.9 mm அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இது பண்ணதுக்கப்புறமேலு சென்ட்ராய்டு G = x, y x எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 30.9 mm, ஒய்யோட மதிப்பு வந்து 55.9 mm அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து சென்ட்ராய்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் xx அச்சுக்கும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஒய்ஒய் அச்சுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா வந்து இதுதான், IXX = ஃபார்முலா பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம், சின்ன ஃபார்முலா தான். அதை வந்து நம்ம திருப்பி எழுதியிருக்கோம். 2 செக்ஷன் இருக்கனால நம்ம 2 தடவை எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் IXX = B1 D1³ / 12 + A1 × Y - Y1 2. இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி அப்படியே எழுதியிருக்கோம். திருப்பி என்ன எழுதியிருக்கோம், ரெண்டாவது செக்ஷனுக்கு B2 D2³ / 12 + A2 × Y - Y2 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரியாப்பா? ஃபார்முலா வந்து பெருசெல்லாம் கிடையாது. நம்ம எத்தனை செக்ஷன் இருக்கோ அது அத்தனை தடவை நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு 2 டேம் வந்து திருப்பி எழுத போகிறோம். 3 செக்ஷன் இருக்குன்னா 3 தடவை எழுத போகிறோம், 4 செக்ஷன் இருக்குன்னா 4 தடவை எழுத போகிறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ B1ஓட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. அது இந்த டேபிளே இருக்குது. B1ஓட மதிப்பு வந்து 100, D1ஓட மதிப்பு 30. அப்போ B1ஓட மதிப்பு வந்து 100 × D1ஓட மதிப்பு வந்து 30. இந்த கியூப் வந்து இந்த டிக்கு மட்டும்தான், மொத்தம் ஹோல் கியூப்னு போட்டுறக்கூடாது, டி கியூப். அதனால 30 கியூப். சரியா? 30க்கு மட்டும்தான் போடணும். ஓகேவா? டிவைடட் பை 12 ப்ளஸ் A1 வந்து எவ்வளோ இருக்குது, 3000 இருக்குது, இன்டூ கேபிட்டல் ஒய் வந்து எவ்வளோ இருக்குது, 55.9 மைனஸ் ஒய்1 வந்து இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தானா தெரியும், ஒய்1ஓட மதிப்பு 15 இருக்குது. சரியா? அப்போ ஒய்1க்கு இருக்க இடத்துல 15ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 55.9 மைனஸ் 15 இன்டூ 3000. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும், 50,18,430. சரியா? அந்த மதிப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 100 × 30³ / 12, இதை ரெண்டுத்தையும் இதை சால்வ் பண்ணனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2,25,000 கிடைக்கும். சரியா? அடுத்து B2 D2³ / 12. B2 வந்து எவ்வளோ இருக்குது, 30 இருக்குது. D2 வந்து 120. B2 வந்து 30, D2 வந்து 120. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். டிவைடட் பை 12 இன்டூ A2ஓட மதிப்பு வந்து இங்கே எவ்வளோ இருக்குது, 3600. அப்போ 3600 இன்டூ கேபிட்டல் ஒய்யோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது, 55.9 மைனஸ் ஒய்2ஓட மதிப்பு வந்து 90. அப்போ 55.9 மைனஸ் 90. இதை மைனஸ் பண்ணனா ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கனால அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். அதனால் ஆன்சர் வந்து எப்போயுமே ப்ளஸில் தான் வரும்.
மைனஸில் வரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆன்சர் எப்பவுமே ப்ளஸில் தான் வரும். அப்போ 55.9 மைனஸ் 90 இதை கழிச்சு வரக்கூடிய மதிப்பை வந்து என்ன பண்ணிக்கோ, ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை 3600ஆல் பெருக்கிடும். சரியா? பெருக்குனானா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னது 41, 86, 116. சரியா? அப்போ எல்லா மதிப்பும் நம்மளுக்கு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் கூட்டிட்டு கடைசியாக நம்மளுக்கு என்ன வரும் 13, 74, 95, 46 அப்படி வரும். சரியா? புள்ளி 1 0 வரும், இல்லாட்டினா பாயிண்ட் ஏதாவது சம்திங் வரும். அப்போ இதை வந்து நம்ம மொத்தமாக எழுதுனா கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுக்கு வரிசையில் வந்து எழுதிக்குவோம். அப்போ 13.75 × 10⁶ mm⁴ அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்குரிய யூனிட் வந்து எவ்வளோ என்னது அப்படின்னா mm⁴. சரியா? அதனால கடைசியாக mm⁴ போட்டுக்கோங்க. இது போடலை அப்படின்னா ஒரு மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. சரியா? அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய்ஒய் ஆக்சிஸ். சரியா? ஒய்ஒய் ஆக்சிஸ்னு வரும்போது IYY = d1b1³ / 12 + a1 × X - x1 whole square. சரியா? இந்த ஒன்று தான். இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி எழுதுகிறோம். d2b2³ / 12 + a2 × X - x2 whole square. சரியா? இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் IYYக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து என்ன வரும், எக்ஸு தான் வரும். ஒய்க்கு ஆப்போசிட் வந்து எக்ஸு. சரியா? அதனால் எக்ஸு தான் வரும். இங்கே வந்து IXX கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஒய் தான் வரும். எக்ஸுக்கு ஆப்போசிட்டு ஒய். சரியா? அப்படி வச்சுக்கோங்க. இப்போ D1ஓட மதிப்பு வந்து 30, B1ஓட மதிப்பு வந்து 100. அப்போ 30 × 100³ / 12. அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வரும், 25 லட்சம் வரும். சரியா? A1ஓட மதிப்பு வந்து 3000, எக்ஸோட மதிப்பு வந்து 30.9 மைனஸ் x1ஓட மதிப்பு வந்து 50. சரியா? இது எல்லாமே இந்த டேபிளில் இருக்கும். டேபிளில் பார்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 50. அப்போ 30.9 மைனஸ் 50 ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அதை வந்து ஸ்கொயர் பண்ணனால அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆயிரும். அந்த மதிப்பை வந்து என்ன பண்ணுறோம், 3000ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10,94,430 வந்து கிடைக்கும். சரியா? அடுத்து D2b2³. D2ஓட மதிப்பு வந்து 120, B2ஓட மதிப்பு வந்து 30. அப்போ 120 × 30³ / 12 ப்ளஸ் A2 வந்து 3600 × எக்ஸோட மதிப்பு வந்து 30.9 மைனஸ் x2ஓட மதிப்பு வந்து 15² 15 மொத்தமாக ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா உனக்கு வந்து ஒரு மதிப்பு வரும், 15.9 அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு வரும். அதை வந்து என்ன பண்ணிக்கோ, ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஸ்கொயர் பண்ணிவிட்டு 3600ஆல் பெருக்கிட்டானா உனக்கு என்ன கிடைக்கும், 910116 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. கூட்டினீங்கன்னா 47,74,546 அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு வரும். இதை வந்து அடுக்கு வரிசையில் நம்ம எழுதிக்குவோம். அடுக்கு வரிசையில் எழுதும்போது 4.77 × 10⁶ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். IXXோட IYYயோட மதிப்பு வந்து என்னது யூனிட்டு mm⁴. அதனால் mm⁴ வந்து கடைசியாக நம்ம போட்டுக்குவோம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுங்கிறது வந்து KXX. KXX = √IXX / summation(a). இப்போ IXXோட மதிப்பு வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 13.75 × 10⁶. அதை வந்து இங்கே போட்டுக்க வேண்டியதான். 13.75 × 10⁶ / summation(a). summation(a) வந்து இந்த டேபிளில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். எவ்வளோ, 6600. அப்போ 6600ன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வகுத்துருங்க. வகுத்துட்டு வரக்கூடிய ஆன்சரை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 45.64 mm அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அதே மாதிரி KYY = √IYY / summation(a). IYYயோட மதிப்பு வந்து என்னது 4.77 × 10⁶ summation(a)ஓட மதிப்பு வந்து 6600. அப்போ இது ரெண்டுத்தையும் வகுத்துட்டு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 26.88 அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு வரும். சரியா? இது வந்து ஒரு 10 மார்க் சம்மு. சரியா? இதே மாதிரி தான் இன்னும் எல்லா செக்ஷன், இன்னும் ஒரு 3 செக்ஷன் இருக்குது. இந்த 3 செக்ஷன்லேயும் 2 சம்மு வரும். மொத்தம் 4 செக்ஷனில் 2 சம்முன்னா 8 சம்மு. 8 சம்முக்கும் இதே ஃபார்முலா தான் வரும், இதே ஸ்டெப்பு தான். சரியா? ஒரு சம்முக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டானா போதும், எப்படி செய்யணும்னு தெரிஞ்சானா போதும், மீதி எல்லாமே செஞ்சிடலாம். ஓகேவாப்பா?
மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.